எல்லோருக்கும் வணக்கம். ஹோப் யூ ஆல் வீட்டில் எல்லாரும் சேஃபாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ எனக்கு வந்து செமினார் கொடுத்துருக்காங்க. என்னோட சப்ஜெக்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா மெட்டீரியல்ஸ் அண்ட் நானோ சயின்ஸ். இல்லை என்னோட டாபிக் என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ்ரே டிஃப்ராக்ஷன். இந்த எக்ஸ்ரே டிஃப்ராக்ஷன் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா a scattering of X-rays by the atoms of a crystal that produces an interference effect. அதாவது ஒன்றும் இல்லைங்க, இந்த ஆட்டம்ல இருக்க கிறிஸ்டல் மூலியமா இந்த எக்ஸ்ரே வந்து சிதறப்படுகிறது. ஸ்கேட்டரிங்னா சிதறப்படுகிறது. அதுதான் வந்து எக்ஸ்ரே டிஃப்ராக்ஷன் சொல்லுவோம். இப்படி இந்த சிதறல்னால நமக்கு என்ன ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபரன்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது. So that the diffraction pattern gives information on the structure of the crystal. இந்த சிதறப்படுகிற டிஃப்ராக்ஷன் மூலியமா நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்டலோட ஸ்ட்ரக்சரை வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். இதுதாங்க இந்த எக்ஸ்ரே டிஃப்ராக்ஷனோட டெஃபினேஷன். ஓகே, இந்த கிறிஸ்டல்ஸ்னா என்னப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கடலெல்லாம் பீச் சாண்ட் இருக்கு தெரியுங்களா, அதுவும் ஒரு வகையான கிறிஸ்டல்ஸ் தான். புரியுதா? Many small crystals like sand in a beach. These crystals is composed of many atoms. இந்த கிறிஸ்டல்ஸ் வந்து கொஞ்சம் ஆட்டம்ஸ்ல நிறைய ஆட்டம்ஸ்னால கம்போஸ் ஆகப்பட்டிருக்கு. ஓகேங்களா? Each atoms is composed of nucleus. ஒரு ஆட்டம்ல இருந்தா என்ன இருக்கும்? நியூக்ளியஸ் இருக்கும். ஓகேங்களா? அப்புறம் இந்த நியூக்ளியஸ் சுத்தி சரவுண்ட் ஆகி இருக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா எலக்ட்ரான்ஸ். ஓகே, எக்ஸ்ரேஸ் ஆர் ஹை எனர்ஜி லைட் வித் வேவ்லென்த் இஸ் சிமிலர் டு தி டிஸ்டன்ஸ். இந்த வேவ்லென்த் இருக்கு தெரியுங்களா, அது வந்து டிஸ்டன்ஸ்க்கு சிமிலரா இருக்கும். ரெண்டுமே ஒரே முட்டா டிராவல் ஆகுதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? இந்த எக்ஸ்ரே வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு ஆட்டத்துக்கு உள்ள டிஸ்டன்ஸை வந்து நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாங்க. அதுக்கு இது ரொம்ப யூஸ் ஆகுது. ஓகே, நீங்க சொன்ன மாதிரி டிஃப்ராக்ஷன் இஸ் யூஸ்ட் டு மெஷர் டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி ஆட்டம்ஸ். ஓகேங்களா? இப்போ இந்த வேவ் வந்து அந்த இப்போ இப்படி இருக்குன்னு, இது மேல இப்படி டிராவல் ஆச்சு அப்படின்னா, அதாவது ஒன் சைடா டிராவல் ஆச்சுன்னா நமக்கு வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் கிடைக்கும். கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ்னா இப்படி அழகா மேலையும் கீழையும் கரெக்டா போயிட்டு வரும். இதே இந்த வேவ்ஸ் வந்து ரேண்டமா ரெண்டு பக்கமும் எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சைடுல இப்படி வரும்போது நமக்கு வந்து டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் கிடைக்கும். டிஸ்ட்ரக்டிவ் மீன்ஸ் இட்ஸ் a straight line. ஓகே, no more waves. ஓகே, இப்போ அடுத்து என்ன பார்க்க போறோம்னா இட்ஸ் ஸ்கீமாட்டிக் டயகிராம். எப்படி எக்ஸ்ரே ப்ரொடியூஸ் ஆகுது அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? இந்த எக்ஸ்ரே எப்படி ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா இட் இஸ் an evacuated chamber. evacuated chamber மீன்ஸ் என்ன? ஒரு வேக்கம். அவ்வளவுதாங்க. இந்த வேக்கம்ல வந்து இங்க வந்து என்ன இருக்கும்னா ஒரு இங்க ஒரு ஃபிலமெண்ட் இருக்கும். இது வந்து இதுக்குள்ள ஒரு காப்பர் ராட் வச்சு மாலிப்டினம் மெட்டீரியலான மேட் பண்ண ஒரு மெட்டல் இருக்கும். இதை ஏன் இன்க்ளைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்பதான் வந்து நம்ம பட்டு எக்ஸ்ரே தெரிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். இது இன்க்ளைன்ட் அட் 45 டிகிரிங்க. இது வந்து மெயினா இந்த ஆங்கிள் இன்க்ளைன் பண்ணா மட்டும்தான் எக்ஸ்ரே வந்து ஈஸியா கிடைக்கும். இந்த எக்ஸ்ரே அதாவது இப்போ இந்த ஃபிலமெண்ட்ல இருந்து நமக்கு வந்து இந்த எனர்ஜிஸ்லாம் வந்து போய் படுது. இது ஏன் வந்து நேரா போகாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா போகாது. ஏன்னா இந்த சைடு ஃபுல்லா நெகட்டிவ் சார்ஜ். புரியுதா? நெகட்டிவ் சார்ஜா இருக்கும்போது இட் வில் ரிப்பல். இந்த சைடு வந்து நெகட்டிவ் சார்ஜ் வரும், இந்த சைடு வந்து நெகட்டிவ் சார்ஜ் வரும். நெகட்டிவ் எப்படி சேர்ந்து இதாகும்? ஓகேங்களா? சோ அப்படி சேராது. அப்ப அதனால என்ன ஆகும்னா இப்படி இருக்கு. சோ இப்படி சார்ஜ் ஆகும், அதே மாதிரி இது இப்படி சார்ஜ் ஆகும். இப்படி சார்ஜ் ஆகும்போது இப்படி போய் விழும். ஓகேங்களா? இப்படி உழுகிறது வந்து என்ன இருக்கும் பாத்தீங்கன்னா ஹை எனர்ஜி. டக்குனு இந்த மில்லி செகண்ட்ல வந்து நமக்கு நிறைய எனர்ஜி வந்து இந்த டங்ஸ்டன் ஃபிலமெண்ட் மேல வந்து படுது. இப்படி படும்போது நமக்கு எக்ஸ்ரே டிஃப்ராக்ட் ஆகுது. இந்த ஃபிலமெண்ட்டை வந்து லோ இன்டென்ஷன் பேட்டரி கூட நம்ம கனெக்ட் பண்ணிருக்கோம். அதே மாதிரி இப்படி இப்போ நம்ம ஹை எனர்ஜி கொடுக்க இட் வில் மெல்ட். இது மெல்ட் ஆச்சுன்னா என்ன ஆகும்? நம்மளால வந்து எக்ஸ்ரே அந்த நம்ம பாடியில இருக்க அந்த பார்ட்ஸ் அதெல்லாம் வந்து நம்ம கரெக்டா கணிக்க முடியாது. சோ மெல்ட் ஆக கூடாதுங்கிறதுக்காக குட் கண்டக்டிவிட்டி ஆஃப் ஹீட் என்னது? காப்பர். இந்த காப்பர் கூட இந்த நம்ம டங்ஸ்டன் ஃபிலமெண்ட்டை வந்து கனெக்ட் பண்ணிருப்பாங்க. இது இப்போ சரிப்பா காப்பரோட கனெக்ட் பண்ணிட்டேன். இந்த காப்பர் ஹீட் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவ? அதுக்கு இன்னொரு வழி இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா வாட்டர். இதோட வாட்டர் கனெக்ட் பண்ணும்போது இந்த ஹீட் எல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்கா இட் வில் கூல். ஓகேங்களா? இப்படி இதுதாங்க இதோட ப்ரொடக்ஷன் ஆஃப் எக்ஸ்ரே. இப்படி தான் எக்ஸ்ரே ப்ரொடியூஸ் ஆகுது. உங்களுக்கு தெரியும் இந்த எக்ஸ்ரே மூலமா நம்ம என்னென்ன யூஸ் பண்றோம்ங்கிறது.
ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா எந்த இடத்துல போன் ஃப்ராக்சர் ஆயிருக்கு, எந்தெந்த இடத்துல அடிபட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம எக்ஸ்ரே மூலமா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அந்த எக்ஸ்ரே வந்து இப்படி தான் ப்ரொடியூஸ் ஆகுது. ஓகேங்களா? அடுத்து வந்து இது வந்து எக்ஸ்ரே டிஃப்ராக்ஷன் எப்படி ஆகுது, இது வந்து இன்சிடென்ட் ஆங்கிள், இது வந்து ரிஃப்ளெக்டட் ஆங்கிள், சாரி ஸ்கேட்டர்ட் ஆங்கிள். ஓகேங்களா? இது வந்து இதுக்கு ரெண்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து d. இதை பத்தி நான் உங்களுக்கு அடுத்து சொல்றேன். ஓகே, இப்போ அடுத்து பிரின்சிபல் எக்ஸ்ரே டிஃப்ராக்ஷனோட பிரின்சிபல் என்னன்னு பார்த்தோம்னா, எக்ஸ்ரே டிஃப்ராக்ஷன் மெத்தட் இஸ் a powerful analytical technique. இது வந்து என்ன டெக்னிக்? analytical technique employed for determination of crystal structure. முன்னாடியே சொன்ன மாதிரி எதுக்காக இது யூஸ் ஆகுதுன்னா, determination of crystal structure. crystal structure வந்து சொல்றதுக்கு யூஸ் ஆகுது. கிறிஸ்டலோட சைஸ் அண்ட் கிறிஸ்டலாலிட்டி, அந்த சப்ஸ்டன்ஸ் வந்து கிறிஸ்டலாலிட்டி சப்ஸ்டன்ஸா அப்படின்னு வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக யூஸ் ஆகுது. They can also provide information about crystalline and amorphous space of polymers. Polymers ஓட amorphous space பத்தி இது வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுது. ஓகேங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்கலாம். எக்ஸ்ரே ஓட ப்ராப்பர்ட்டிஸ்லாம் என்னென்ன அப்படின்னா, the x-rays will affect the photographic plate. இப்போ ஒரு போட்டோகிராஃபிக் பிளேட் இருக்கு அப்படின்னா எக்ஸ்ரே பண்ணும்போது இந்த போட்டோகிராஃபிக் பிளேட் வந்து அஃபெக்ட் ஆகப்படுது. ஓகேங்களா? அடுத்து எக்ஸ்ரேஸ் ஹேவ் ஷார்ட்டர் வேவ்லென்த். இந்த எக்ஸ்ரேக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு வேவ்லென்த் வந்து ரொம்ப ஷார்ட்டா இருக்கும். அந்த ஷார்ட்டர் வேவ்லென்த்னால நமக்கு என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இட் வில் டிராவல் இன் a straight line. ஸ்ட்ரெயிட் லைன்ல மட்டும் தான் போகும், கிராஸா அப்படினா போகாது. அடுத்த பாயிண்ட் என்னன்னா, it ionize the gas through which they pass. இது வந்து ஒரு இது மூலமா பாஸ் ஆயிட்டு இருக்கும்போது ஒரு கேஸ் சப்ஸ்டன்ஸ்னா அந்த கேஸ் சப்ஸ்டன்ஸ் வந்து அயனைசேஷன் பண்ணிரும். ஓகேங்களா? அடுத்து when fall on metals revelate, ஒரு மெட்டல் மேல ஒரு எக்ஸ்ரே வந்து ஃபால் ஆகும்போது என்ன ஆகும்னா, it will liberate photo electrons வந்து லிபரேட் பண்ணுது. ஓகேங்களா? இது வந்து undergo reflection, refraction, interference, diffraction and polarization. ஓகேங்களா? இந்த மாதிரி இதுல undergo பண்ணுது. அடுத்து பாத்தீங்கன்னா it is not deflected by எக்ஸ்ரே வந்து, அதாவது எலக்ட்ரிக் ஃபீல்ட் கிட்டயும் மேக்னெட்டிக் ஃபீல்ட் கிட்டயும் டிஃப்ளெக்ட் ஆகாது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த எக்ஸ்ரேக்கு வந்து நோ சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸே இல்ல, அதனால டிஃப்ளெக்ட் ஆகாது. ஓகே, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இதுக்குமே ஒரு நெகட்டிவ் வந்து இருக்கும், அட்வான்டேஜஸ். ஒருத்தங்களுக்கு பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கும். அதே மாதிரி இப்போ எக்ஸ்ரேவோட டிஸ்அட்வான்டேஜஸ் அண்ட் அட்வான்டேஜஸ் பத்தி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் பத்தி பார்த்தோம். டிஸ்அட்வான்டேஜஸ் என்னன்னா, எக்ஸ்போசர் ஆஃப் ஹை ரேடியேஷன். இப்போ ஒரு லிவிங் டிஷ்யூ இருக்குங்க, இப்போ நம்ம உடம்பே இருக்குன்னு வைங்களேன். இந்த உடம்புக்குள்ள ஒரு ஹை ரேடியேஷன், ஒரு எக்ஸ்ரே ரேடியேஷன் வந்து ஹையா கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாமிட் வரும், ப்ளீடிங், ஃபைட்டிங், ஹேர் லாஸ் அண்ட் லாஸ் ஆஃப் ஸ்கின் அண்ட் ஹேர், இந்த மாதிரி நிறைய பாதிப்புகள் இருக்கும். எப்படி ஹை ரேடியேஷன் கொடுக்கும்போது கண்டிப்பா நம்ம உடம்புல இவ்வளவு பாதிப்புகள் இருக்கு. இன்னொரு டிஸ்அட்வான்டேஜஸ் என்னன்னா, இதோட வேவ்லென்த் சொன்ன மாதிரி ஷார்ட்டர் வேவ்லென்த், அப்பதான் ஸ்ட்ரெயிட் லைன் டிராவல் ஆகும். ஆனா இதோட லோ வேவ்லென்த், அதான் நான் சொல்றேன் பாருங்க, லோ வேவ்லென்த், பேக்ரவுண்ட் இன்டென்சிட்டி ஆர் ஹை. இதுக்கு இப்போ ஒரு எக்ஸ்ரே இருக்குன்னா அதுக்கு பேக்ரவுண்ட்ல இருக்க இன்டென்சிட்டி வந்து எப்பயுமே ரொம்ப ஹையா இருக்கும். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா, ஃப்ளூரசன்ஸ் எக்ஸ்ரேஸ் ஃப்ரம் த மல்டிலேயர் மே காஸ் ப்ராப்ளம். அதாவது ஃப்ளூரசன்ட் எக்ஸ்ரே இருக்குல்ல, இப்போ ஃப்ளூரசன்ட்ங்கிறது என்னதுங்க, ஒரு ஹை பல்ப், அதாவது ஃப்ளூரசன்ட் டங்ஸ்டன் அப்படின்னு தான் சொல்லுவோம். இந்த ஃப்ளூரசன்ட் மெட்டீரியல்ல வந்து இதுல நிறைய லேயர்ஸ் இருக்கும். ஃப்ளூரசன்ஸ்னா ஒரு லேயர் மட்டும் இருக்காது, நிறைய லேயர் இருக்கும். இந்த ஃப்ளூரசன்ட் எக்ஸ்ரே வந்து நம்ம உடம்புல படும்போது இட் வில் காஸ் a ப்ராப்ளம். ஓகேங்களா? அதுக்கு அடுத்த பாயிண்ட் வந்து பீரியாடிக் லென்த். இப்போ ஒரு ஃபிலமெண்ட் இருக்குங்க, இப்போ ஒரு சாம்பிள் மெட்டீரியல் இருக்கு. இந்த மெட்டீரியலை வந்து ஒரு டைம் இப்படி எடுத்து வச்சு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், இதோட பீரியாடிக் லென்த் வந்து நம்ம ஒரு ஃபைண்ட் பண்ணிட்டோம். இதே மெட்டீரியல்ல வேற இடத்துல வச்சுட்டோ இல்ல வேற ஏதாவது பண்ணிட்டு மறுபடியும் எடுத்தோம்னா அதோட பீரியாடிக் லென்த் வந்து வேரி ஆகும் கண்டிப்பா. இது வந்து டிஸ்அட்வான்டேஜஸ். சரி, இப்போ அட்வான்டேஜஸ் என்னன்னு பார்க்கலாம். இதோட மெயின் அட்வான்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்க்ரீஸ்டு டைனமிக் ரேஞ்ச் வந்து இதுக்கு வந்து இன்க்ரீஸா இருக்கும். அடுத்து வந்து ஹை ரிஃப்ளெக்டிவ்னஸ் வந்து இதுக்கு ஹையா இருக்கும். அடுத்து the period of multi-layer can be selected. அதாவது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மல்டி லேயர்ல இருக்க பீரியடை வந்து நம்ம ஈஸியா செலக்ட் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு மெயின் அட்வான்டேஜ். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, சப்ரஷன் ஆஃப் ஸ்பெசிஃபைடு ஹை ஆர்டர் ரிஃப்ளெக்ஷன் இஸ் பாசிபிள். ஒரு ஸ்பெசிஃபையா நம்ம ஒரு ஃபிலமெண்ட் ஏதாவது ஒரு எக்ஸ்ரே எடுக்கணும் அப்படின்னா இது வந்து பாசிபிள்னு சொல்றாங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, டெப்த் டைரக்ஷன் ஆஃப் a multi layer can be changed. டெப்த் டைரக்ஷன், அதாவது ஒரு மல்டி லேயர் இருக்குல்ல, அந்த மல்டி லேயர்ல இருக்க டைரக்ஷனை வந்து நம்ம மாத்திக்கலாம். எப்படின்னா உங்களுக்கு நான் பின்னாடி அதோட எக்ஸ்பிளனேஷன் சொல்லுவேன். ஓகேங்களா? அடுத்து இங்க வந்தீங்கன்னா
when an energy encounters an atom. இப்பதாங்க இதாங்க மெயின் டாபிக். இங்க பாருங்க, இது வந்து ஒரு ஆட்டம். சென்டர்ல நியூக்ளியஸ் இருக்கு. It is surrounded by electrons. When an energy, ஒரு எனர்ஜி வந்து எலக்ட்ரான்ஸை தாக்கப்படுது. இப்போ தாக்குறதுனால இந்த எலக்ட்ரான்ஸ் என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து ஒரு சக்தி முளைக்குது. அதாவது சார்ஜ் முளைச்சு இதுல இருக்க ஒவ்வொரு எலக்ட்ரானும் சார்ஜ் எமிட் பண்ணுதுங்க. ஓகேங்களா? அடுத்து பாருங்க, இந்த கிறிஸ்டல் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஆட்டம். இந்த இப்போ வந்து ஒரு கிறிஸ்டல்ல வந்து அரேஞ்ச் ஆட்டம்ஸ் வந்து ஒரு மாதிரி அரேஞ்ச் ஆயிருக்கும். ஓகேங்களா? எப்படி அரேஞ்ச் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா, சிங்கிள் பேஸ் எக்ஸ்ரேஸ் ஆர் ஸ்கேட்டர்ட் பை ரெகுலர்லி ஸ்பேஸ்டு. அதாவது எக்ஸ்ரேஸ் வந்து எப்படி ஸ்கேட்டர் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, ரெகுலரா அரேஞ்ச் ஆயிருக்க ஆட்டம்ஸ் தான். இப்படி 3 இது இருக்கு பாருங்க, நல்லா பார்த்துக்கோங்க. ஒரு மூணு சிங்கிள் பேஸ் இருக்கு. ஓகேங்களா? இதுலதான் வந்து இதை வந்து ரெகுலர் அரேஞ்ச்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். என்னன்னு அடுத்த பாயிண்ட் பாத்தீங்கன்னா, இந்த ஆங்கிள் பிட்வீன் தி இன்சிடென்ட் அண்ட் தி ஸ்கேட்டர்ட், இன்சிடென்ட் அண்ட் ஸ்கேட்டர்ட் ஆங்கிளை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா 2θ அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் பாருங்க, இந்த எக்ஸ்ரேஸ் வந்து ரெகுலரா அரேஞ்ச் ஆயிருக்கும் போது இது வந்து கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் தான் வந்து நமக்கு கொடுக்குது. ஓகேங்களா? ஓகே, இப்போ அடுத்த பாயிண்ட் வந்தோம்னா ஹியர் யா ரைட். ஓகே, இப்போ நம்ம பிராக்ஸ் அவரை பத்திலாம் சொல்ல போறோம். என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த ரெகுலரா இப்போ ஒரு ஆட்டம்ஸ் அரேஞ்ச் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்க. இங்க வந்து இப்போ இந்த சென்டர்ல வந்து இன்சிடென்ட் ஆகி ஸ்கேட்டர் ஆகுது. இப்போ இதோட வேவ்லென்த் என்னன்னு பாத்தீங்கன்னா, அதாவது இந்த ஆட்டம்க்கும் இந்த ஒரு லேயர் ஒரு ஃபார்ம் ஆகும். இது வந்து λ/2 சொல்லுவோம். அதே மாதிரி நெக்ஸ்ட் ஆட்டம் இருக்கு பாத்தீங்களா, இந்த ஆட்டம் வந்து லாம்டா, அதாவது பாதிக்கு பாதின்னு சொல்றோம். அவ்வளவுதான். λ/2ங்கிறது பாதி, அது லாம்டாங்கிறது அடுத்த பாதி. ஓகேங்களா? சரி, இப்போ இந்த n lambda equal to 2d sin thetaங்கிறது எப்படி வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ரெகுலர்லி அரேஞ்ச்டு ஆட்டம்ஸ்ல வந்து சென்டர்ல நம்ம ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறோம். பாயிண்ட் எடுத்துக்கிட்டு அதை வந்து நம்ம என்ன ரெப்ரசென்ட் பண்றோம்னா θ, அதாவது அந்த ஆங்கிளை ரெப்ரசென்ட் பண்றோம். இந்த ஆட்டம்க்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து d பேசிக். இது வந்து அப்புறம் பாத்தீங்கன்னா இதை நம்ம எப்படி எடுத்துக்கிறோம், இது வந்து நம்ம எது ஆங்கிள் ரெப்ரசென்ட் பண்றோம்னா sin θ ல ரெப்ரசென்ட் பண்ணுவோம். sin θ equal to என்னது, ஆப்போசிட் பை ஹைபோடென்யூஸ் அப்படிங்கிறது தான். λ/2/d, அதாவது லாம்டாங்கிறது என்ன இருக்கும், இப்போ இதுவே லாம்டா, அப்ப அந்த மாதிரி நிறைய ஆட்டம்ஸ் இருக்கும்ல, சோ இட் will be represented as n lambda. n lambda equal to 2d sin θ. இதை கண்டுபிடிச்சது யாரு? பிராக். ஓகேங்களா? இந்த சர் வில்லியம் ஹென்றி பிராக்ஸ் எப்போ கண்டுபிடிச்சாருன்னா 1924ல கண்டுபிடிச்சதுக்காக அவருக்கு நோபல் பிரைஸ் கொடுத்தாங்க. ஓகேங்களா? இதோட யூசஸ், இப்போ இந்த ஃபார்முலாவை வச்சு நம்ம என்னென்ன யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ராக் ஃபார்மேஷன், ஒரு ராக் இருக்கு நிறைய, அதாவது இந்த ராக்ஸவே பேசிக்கா நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இட் இஸ் a crystal. ஓகே, இந்த கிராக்ஸ் ஆஃப் ராக் ஃபார்மேஷன், நிறைய கிராக்ஸ் வச்சு அந்த கிராக்ஸ்ல இருக்க கிறிஸ்டல் மெட்டீரியலோட நம்ம ஒரு அந்த ஃபார்மேஷனை நம்ம கண்டுபிடிச்சலாம். எப்படி அந்த கிறிஸ்டல் வந்து அந்த ராக்ல வந்து ஃபார்ம் ஆயிருக்கு அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிச்சலாம். ஸ்டோரேஜ் ஆஃப் எனர்ஜிஸ் பேசிக்கா, அதாவது ரெகுலர்லி அரேஞ்ச்டு ஆட்டம்ஸை வச்சு நம்ம வந்து எனர்ஜி ஸ்டோர் கூட நம்ம பண்ணிக்கலாம். அதாவது ஓகேங்களா, அது வந்து ஒரு மேஜர் யூஸ். அப்புறம் பாத்தீங்கன்னா பாலிகிறிஸ்டல்ஸ் ஆஃப் மிக்சர்ஸ் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் அண்ட் டிமார்பஸ் மெட்டீரியல்ஸ். ஓகேங்களா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ரே டிஃப்ராக்ஷன் வந்து நான் டிஸ்ட்ரக்டிவ். எப்பன்னா இந்த மெட்டல்ஸ்லயோ இல்ல வேற ராக்லயோ அப்படிங்கும்போது எக்ஸ்ரேஸ் வந்து ஒரு நான் டிஸ்ட்ரக்டிவ், பட் இட் இஸ் a டிஸ்ட்ரக்டிவ் எங்கன்னா லிவிங் டிஷ்யூ. ஹியூமனுக்கு இது வந்து ஒரு டிஸ்ட்ரக்டிவ் மெட்டீரியல் தான் நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? சரி, ஓகே, இப்போ ஃபைனல் டச் வரோம். இந்த ரோல் இதெல்லாம் வந்து இப்போ நான் சொன்னது எல்லாமே பார்த்தீங்கன்னா கேரக்டரைசேஷனுக்கு யூஸ் ஆகும். ஒரு மெட்டீரியல், அதாவது நானோ பார்ட்டிகல்ஸ்லயோ நம்ம வந்து தின் ஃபிலிம்ஸ்லயோ வந்து அந்த கேரக்டரைசேஷனை கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து இந்த எக்ஸ்ரே டிஃப்ராக்ஷன் வந்து இட் வில் பி டூ யூஸ்ஃபுல். ஓகேங்களா? ஓகே, ஃபைனல் டச், அதாவது ஒரு சாம்பிளை வந்து இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ரே அதாவது ஒரு நானோ பார்ட்டிகளோட ஒரு சாம்பிளோட சைஸ் என்ன, அதோட ஸ்ட்ரக்சர் என்ன அப்படிங்கறத வந்து நம்ம பார்க்க போறோம். எப்படி பார்ப்போம்னா, இங்க பாருங்க, இது வந்து எக்ஸ்ரே டியூப் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து டிடெக்டர். ஓகேங்களா? இங்க வந்து நம்ம சாம்பிள் எடுத்து வந்து வைக்கிறோம். இங்க சாம்பிள் இப்படி வைக்கும்போது இந்த எக்ஸ்ரே டியூப் வந்து இதை வந்து என்ன பண்ணும்னா ஒரு இன்சிடென்ட் பீம் கொடுக்கும். அதே மாதிரி இது வந்து ஸ்கேட்டர் பீம் ஒன்று ஆகும். இப்படி ஸ்கேட்டர் ஆகும்போது இது என்ன ஆகும்னா, இந்த ரெண்டுமே அந்த எக்ஸ்ரே டியூபும் இந்த டிடெக்டரும் மூவிங் வித் சிங்க்ரோனைஸ்ட் மோஷன்
அதாவது ரெண்டும் பேரலா இப்படி இப்படியே மூவ் ஆயிட்டே போகும். ஸோ இந்த சாம்பிளோட என்ன தன்மை அப்படிங்கறத வந்து நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? இந்த சாம்பிள் illuminated with beam of x-rays. இந்த சாம்பிள் வந்து எப்படி illuminate ஆயிருக்கு? ஒரு beam of x-rays மூலமா illuminate ஆயிருக்கு. ஓகேங்களா? இந்த சிக்னல் from the சாம்பிள் வந்து ஒரு சிக்னல் கொடுக்குது. இந்த சாம்பிளை வச்சு நம்ம என்ன இதோட கிராஃப் வரைஞ்சிடலாம் ஈஸியா. இந்த சாம்பிள் வந்து எப்படி இருக்கு, எந்தெந்த இடத்துல ஹையா இருக்கு, எந்தெந்த இடத்துல லோவா இருக்கு அப்படிங்கறத நம்ம ஈஸியா ரெப்ரசென்ட் பண்ணிடலாம். இந்த சைடு இன்டென்சிட்டி இருக்கும், இந்த சைடு ஆங்கிள் இருக்கும், இது கிராஃப். ஓகேங்களா? ஓகே, அவ்வளவுதான். இப்படிதான் வந்து கேரக்டரைசேஷனுக்கு வந்து இந்த எக்ஸ்ரே டிஃப்ராக்ஷன் வந்து யூஸ் ஆகுது. ஓகே, அவ்வளவுதான் என்னோட டாபிக். தேங்க்யூ ஸோ மச். ஹாவ் a nice day. Bye.